பிள்ளையே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவன் தசரதன். என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வா? கம்பன் பாடுகிறான், அவனுடைய கஜானாவை திறந்து விட்டு விட்டானாம் கம்பன். யாரும் விருப்பமானதை எடுத்துக்கொண்டு போங்கள். பரதன் என்றால் ஆளப்போகிறவன் என்று அர்த்தம். இவன் ஆளவே போகாத பிள்ளைக்கு இந்த பெயர் வைக்கிறனே என்று வசிட்டருக்கு கவலை. அதனாலே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார், இப்படியாவது இதை சொல்லுவோம் என்று. அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் உள்ளத்தை உயர்த்துக்கொள், வாழ்க்கை தானாக உயரும். ஐயா, பல விஷயங்களையும் நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள், நாங்கள் எழுதி கொண்டு வருகிறோம். எனக்கு ஒரு சந்தேகம், நான் உயர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு குரல் சொல்லுங்களேன் என்று அவன் வள்ளுவனிடம் கேட்டான். இதை நீ பார்த்தாயா என்று கேட்கக்கூடாது. கற்பனையாக நான் சொல்கிற விஷயங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர ஆராயக்கூடாது. ஒரு மாணவன் கேட்டான், நான் உயர்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுகிற ஒன்றை சொல்லுங்களேன் என்ற உடனே திருவள்ளுவர் தன் கையிலே வைத்திருந்த ஏட்டை கீழே போட்டார். கோபமாக எழுந்தார். இந்த மாணவன் பயந்து விட்டான். நான் ஏதாவது தப்பாக கேட்டு விட்டேனோ தெரியவில்லையே என்று பயந்தான். எழும்பிய வள்ளுவர் கிட்டடியிலே அந்த மாணவன் கையை பிடித்து நிற்க வைத்தார். பிறகு திடீரென்று அவன் கையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு ஒரு குளத்தங்கரைக்கு போனார். அந்த குளத்தங்கரையிலே திருவள்ளுவரும் மாணவனும் மட்டும் குளத்தங்கரைக்கு போய்விட்டார். குளத்தங்கரைக்கு போன மாணவனை திருவள்ளுவர் மாணவனை பார்த்து, இந்த குளத்திலே உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். மாணவன் சொன்னான், குளத்திலே பல விஷயங்களும் தெரிகிறதையா என்று சொன்னான். பல விஷயங்கள் தெரிந்தது இருக்கட்டும், உனக்கு தெரிந்த விஷயம் ஏதாவது ஒன்றை அல்லது ஒன்றிரண்டு முக்கியமாக உன் கண்ணில் படுபவற்றை சொல் என்றார் திருவள்ளுவர். அழகான அன்னங்கள் தெரிகின்றன, மீன்கள் ஓடுகின்றன, இன்னும் என் உள்ளத்தை கவர்கிற வகையிலே நீலோற்ப மலர்கள் அல்லது தாமரை மலர்கள் இந்த குளத்திலே பூத்திருக்கின்றன என்றான் மாணவன். திருவள்ளுவர் கேட்டார், சரி, இந்த தாமரை மலர்கள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டார். இந்த மாணவன் உன்னிப்பாக பார்த்துவிட்டு தண்ணீரின் மேலே இருக்கிறது என்றான். தண்ணீரின் மேலே இருக்கிறது. இப்ப திருவள்ளுவர் கேட்டார், தண்ணீரின் மேலே இருக்கிற இந்த தாமரையை அல்லது ஏதோ ஒரு பூவை உயர்த்த வேண்டுமானால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். மாணவன் யோசித்து விட்டு சொன்னான், அதை பிடித்து இழுத்தால் கொஞ்சம் உயரும் என்றான். அப்படியா? அப்படியானால் போய் அந்த தாமரை மலரை பிடித்து இழு என்றார். இவன் குளத்தங்கரைக்கு போய் அங்கே இருந்த ஒரு தாமரை மலரை பிடித்து இழுத்தான். அது அந்த தண்டு அருந்து அவன் கைக்கு வந்து விட்டது. அதை உயர்த்த நினைத்தால் அது அந்த உயர்வே இல்லாமல் அருந்து போகிற நிலைமையை கண்டான். வந்து சொன்னான், இதை நன்றாக கவனித்து விட்டாயா? தண்ணீர் மட்டத்திலே இருக்கிற தாமரையை உன்னால் உயர்த்த முடியவில்லை, உனக்கு தெரிகிறது அல்லவா? சரி, இன்றைக்கு இவ்வளவுதான் பாடம், நீ வீட்டிலே போய் படு என்று சொல்லிவிட்டு வள்ளுவர் போய்விட்டார். இவனுக்கும் இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியவில்லை. போய் படுத்து விட்டான். இரவு நல்ல மழை பெய்தது, கடும் மழை பெய்தது அந்த ஊரிலே. அந்த மழை வெள்ளமெல்லாம் குளத்திலே போய் நிரம்பியது. அடுத்த நாள் காலை 5 மணி திருவள்ளுவர் கதவை தட்டுகிறார். இவன் ஓடி போய் திறந்தான். வள்ளுவர் நிற்கிறார். சுவாமி என்ன என்று கேட்பதற்கு முதல் அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பழையபடி குளத்தங்கரைக்கு வந்தார். இந்த குளத்தை பார் என்றார். பார்த்தான். நேற்றிருந்த நீரை விட இன்றைக்கு எவ்வளவு நீர் வந்திருக்கிறது என்று கேட்டான். வள்ளுவர் கேட்டார், ஒரு 5 அடியாவது உயர்ந்திருக்கிறது சாமி என்றான் இந்த மாணவன். இப்ப நீ சொன்ன தாமரைகள் எங்கே நிற்கின்றன என்று கேட்டார். இவன் ஆச்சரியமாக பார்த்தான். நேற்று 1 அடி இழுப்பதற்கு முதல் தாமரை அறந்து விட்டது. இன்றைக்கு அந்த தாமரைகள் எல்லாம் 5 அடி தண்ணீர் உயர்ந்த பிறகும் தண்ணீருக்குள் மூழ்கி கிடக்கவில்லை. தண்ணீர் இருக்கிற மட்டத்துக்கு மேலே அந்த தாமரை நிற்கிறதை பார்த்தான். சுவாமி, அந்த தாமரைகள் எல்லாம் தண்ணீரினுடைய மேலே நிற்கிறது என்றான் இவன். திருவள்ளுவர் கேட்டார், நேற்று நீ இந்த தாமரையை 1 அடி உயர்த்தலாம் என்று இழுத்த பொழுது என்ன ஆயிற்று? அறுந்து போயிற்று. இன்றைக்கு 5 அடி தண்ணீர் உயர்ந்த உடனே இந்த தாமரை என்ன ஆயிருக்க வேண்டும்? அறுந்து போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தாமரை என்ன செய்கிறது? 5 அடி உயர்ந்த தண்ணீர் மட்டத்திற்கு மேலே அழகாக அப்படியே பூத்தபடி இருக்கிறது என்றான் இந்த மாணவன். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ நேற்று ஒரு கேள்வி கேட்டாயே, நான் உயர்வதற்கு என்ன வழி சொல்லுங்கள் என்று கேட்டாயே. மாணவனே, பதில் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். எவ்வளவு வெள்ளம் உயருமோ அந்த அளவுக்கு மலரினுடைய நீளம் உயரும். அதுபோல மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்லி முடித்தார். உன்னுடைய உள்ளம் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவுக்கு நீ உயர்வாய். அதை விட நீ உள்ளம் உயராமல் வேறு என்ன வழி செய்தாலும் தாமரையை பிடித்து இழுப்பது போல் இழுத்தால் தாமரை அறுவது போல உன் வாழ்க்கை அறுந்து போகும். அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால்
உள்ளத்தை உயர்த்துக்கொள், வாழ்க்கை தானாக உயரும், இதுதான் உயர்வதற்கு வழி என்று அந்த குறளை எழுதி முடிக்கிறார் திருவள்ளுவர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இந்த குறளை கம்பன் எடுத்து பார்க்கிறான். வள்ளுவன் கம்பன் செய்த வேலை என்னவென்றால், வள்ளுவன் உழுது பயிர் செய்து வரம்பு கட்டிய வயல்களுக்குள் விதைத்தவன் தான் கம்பன், விதைத்து பயிர் கண்டவன் தான் கம்பன். அதனாலே கம்பன் என்ன செய்கிறான், இந்த குறளை தற்செயலாக பார்க்கிறான். ஆகா, இதற்கு ஒரு பாத்திரம் செய்ய வேண்டுமே என்று நினைத்தான். வேக வேகமாக சொல்லுகிறேன், நான் ரசனைப்படுத்தி சொல்வதற்கான வாய்ப்பும் நேரமும் இல்லை என்றபடியால் வேக வேகமாக சொல்கிறேன். எங்காவது ஒரு பாத்திரத்திலே இந்த திருவள்ளுவர் சொன்ன உண்மையை பொதிக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் கம்பர். அப்படி செய்து கொண்டு போனவனுக்கு ஒரு பாத்திரம் மனதிலே வந்து விழுந்தது. இந்த குறளுக்குரிய பாத்திரமாக ஒரு பாத்திரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் பரதன் தான் என்று முடிவு செய்கிறார். இந்த பரதன் என்கின்ற பாத்திரத்தை வைத்து இந்த குறளுக்கு விளக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு, இந்த பரதன் என்ற பாத்திரத்தினூடாக இந்த குறளுக்கு எப்படி விளக்கம் சொல்லலாம், வியாக்கியானம் பண்ணலாம் என்று முடிவு செய்து கொண்டு கம்பன் அந்த பாத்திரத்தை பதிவு செய்ய தொடங்குகிறான். தசரதனுக்கு பிள்ளைகள் இல்லை. நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் இல்லாமல் இருந்த தசரதன் பிறகு அவனுக்கு யாகம் செய்து குழந்தைகள் பிறக்கிறார்கள். கோசலைக்கு ஒரு பிள்ளை, கைகைக்கு ஒரு பிள்ளை, சுமித்திரைக்கு 2 பிள்ளைகள், 4 பிள்ளைகள். பிள்ளையே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவன் தசரதன். ஐயா சொன்னார்களே, என்னதான் இருந்தாலும் பிள்ளை இல்லாத ஒரு வாழ்வா, வாழ்க்கையினுடைய தொடர்பு அருந்து போகுமே என்று கவலைப்பட்டவன். அது மட்டுமல்ல, பரம்பரையாக தாங்கள் காத்து வந்த இந்த அயோத்தி மண்ணை யார் காப்பாற்றுவார்கள் என்று கவலையோடு இருந்தவன் தசரதன். 60,000 ஆண்டுகள் மாண்டுற உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், பிரிதொரு குறையிலை என்பின் வையகம் மறுவூரும் என்பதோர் மயக்கம் உண்டரோ என்று வசிட்டரிடம் போய் சொல்லுகிறான். எனக்கு பிள்ளை இல்லை என்று ஒரு கவலை. அந்த கவலைக்கு காரணம், எனக்கு பின் நான் செய்து வந்த அறத்தை செய்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போய்விடப் போகிறானே என்பதுதான் என் கவலை என்கிறான். உயர்ந்த தந்தைக்கான அடையாளம் இது. பிள்ளை இல்லை என்கின்ற கவலை பல பேருக்கு பலவிதமாக வரும். சில பேர் பிள்ளை இல்லை என்றால் என்ன நினைப்பார்கள் என்றால், நான் உழைத்த சொத்தெல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள ஒரு பிள்ளை இல்லையே, கொடுத்து விட்டு போக ஒரு பிள்ளை இல்லையே என்று நினைப்பார்கள். அதற்காக விரதங்கள் இருப்பார்கள். அப்படி விரதம் இருந்து பிறக்கிற பிள்ளை அப்பன் இருக்கிற பொழுதே சொத்து முழுவதையும் வித்து முடித்து விடுவான். இது ஒரு சாதி பிள்ளை. இப்படி வகை வகையாக பிள்ளை வேண்டுகிற தந்தையர்கள் இருக்கிறார்கள். சுருக்கம் கருதி சொல்கிறேன். அதிலே தான் பரம்பரையாக செய்த அறங்களை செய்ய ஒரு பிள்ளை வேண்டுமே என்று வேண்டுகிற தந்தை ஒரு உயர்ந்த தந்தை. இந்த கோயிலிலே 5ஆம் திருவிழா எனக்கு, அந்த கோயிலிலே திருவம்பாவை பூசை எனக்கு, அந்த வயோதிபர் இல்லத்திலே ஒரு நாள் நான் சாப்பாடு போடுகிறேன். இவையெல்லாம் எனக்கு பிறகு யாரும் செய்ய வேண்டுமே என்று நினைக்கிற தந்தை தான் தந்தையர்களுக்குள்ளே உயர்ந்த தந்தை. தசரதனும் அப்படி நினைக்கிறான். இதுவரை இந்த நாட்டை காப்பாற்றி விட்டேனே, எனக்கு பிறகு இந்த நாடு வாடிவிடுமோ என்று நினைக்கிறேன் என்று சொன்ன உடனேதான் வசிட்டர் ஞானதிஷ்டியிலே பார்த்து யாகம் செய்ய சொல்லுகிறார். கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து யாகம் நடக்கிறது. அந்த யாகத்திலே 4 குழந்தை பாயாசத்தை அந்த மந்த பூதம் கொடுக்கிறது. அதை பகிர்ந்து கொடுக்கிறான். 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். தசரதனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. கம்பன் பாடுகிறான், அவனுடைய கஜானாவை திறந்து விட்டு விட்டானாம் கம்பன். யாரும் விருப்பமானதை வந்து எடுத்துக்கொண்டு போங்கள். இதெல்லாம் சரியா? ஒரு அரசனுடைய கஜானாவை திறந்து விட்டால் அந்த பொருள் முழுவதையும் மக்கள் அள்ளி கொண்டு போய்விட்டால் நாடு எப்படி நடக்கும் என்று கேள்வி பெறும். அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால், தசரதனை விட தசரதனுக்கு பிள்ளை பிறக்க வேண்டுமே என்று அந்த நாட்டு மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதனாலே கஜானாவை திறந்தால் ஒருத்தனும் அதுக்குள்ள போக இல்லை, தசரதன் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று வெளியிலே நின்றிருப்பான் என்றுதான் அதை சொல்லி முடிக்கிறார். இப்போ பிள்ளை பிறந்து விட்டது. பிள்ளைகளுக்கு 12 நாள் முடிகிறது. பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். பெயர் சூட்டுவதற்கு வசிஷ்ட முனிவரை அழைத்து கொண்டு வருகிறார் தசரதன். எப்பொழுதும் அந்த காலத்திலே உயர்ந்தவர்களை வைத்துத்தான் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவார்கள். இப்பொழுது அந்த வழக்கம் எல்லாம் மாறிவிட்டது. பிள்ளைகளுக்கு என்னென்னவோ பெயர்கள் வைக்கிறார்கள். பிள்ளையின் பெயரை சொன்னால் நாய் வருகிறது, நாயின் பெயரை சொன்னால் பிள்ளை வருகிறான். இது சூழ்நிலை. இப்போ வசிட்ட மாமுனிவர் ஞானதிஷ்டி உள்ளவர். ஆகவே அவரை கொண்டு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு பெயர் வையுங்கள் என்கிறார். வசிட்டர் முதலிலே கோசலை இருந்த அந்த கட்டிலுக்கு பக்கத்திலே வருகிறார். அதுக்கு பக்கத்திலே தொட்டில். அந்த தொட்டிலை எட்டி பார்க்கிறார். தொட்டிலை எட்டி பார்த்தால் கண்ணங்கரேர் என்று ஒரு பிள்ளை.
கருமை நிறமான முகில் போல மின்னுகிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அந்த தொட்டிலுக்குள்ளே இருந்து அப்படியே வசிட்டரை நோக்கி கையை நீட்டுகிறான். குழந்தை வசிட்டருக்கு மெய்யெல்லாம் சிலிர்த்து போய்விட்டது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது யார் என்று. அவர் ஞானதிஷ்டினாலே முதலே கண்டவர். திருமால் தான் வந்திருக்கிறான் பிள்ளையாக என்று முனிவருக்கு தெரியும். இந்த திருமாலை நோக்கி இது நாள் வரைக்கும் நான் கை நீட்டி கிடந்தேனே, இப்பொழுது நான் வந்து எட்டி பார்க்க இந்த திருமால் என்னை நோக்கி கை நீட்டுகிறானே என்று நினைத்த உடனே வசிஷ்டர் அப்படியே மெய் சிலிர்த்து போனார். இதுக்கு என்ன பெயர் வைப்பது என்று நினைக்கிறார். பெயர் வைக்க தொடங்குவதாக கம்பன் பாடுகிறான். கராமலையத் தளர் கைக்கரியற்றே அரா அணையில் துயில்வோ என அண்ணாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. அந்த பிள்ளைக்கு ராமன் என்று பெயர் வைத்தான். எப்படி வைத்தானாம், ஒரு காலத்திலே ஒரு யானை போய் குளத்திலே ராமனுக்கு கோயிலுக்கு பூ பிடுங்கி வைக்க வேண்டும் என்று காலை வைத்தது. ஒரு முதலை கவ்வி கொண்டது. உடனே அந்த முதலை பெருமாளை நோக்கி ஓலமிட்டது. ஓலமிட்ட உடனே கரடாழ்வாரிலே பறந்து வந்த திருமால் சக்கராயத்தை விட்டு முதலையை கொன்று அந்த யானையை காப்பாற்றின வரலாறு நினைப்பு வந்த உடனே அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நான் என்ன பெயர் வைப்பேன் என்று நினைத்த வசிட்டமா முனிவர் பெயர் வைக்கிறார். ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. கம்பன் தமிழிலே பிழைவிட்ட இடம் இந்த இடம். கம்பன் விழாவிலே வந்து கம்பனிலே பிழை சொல்லுகிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்பீர்கள். கம்பன் பிழைவிட்ட இடம் என்ன பிழை என்று சொல்லுகிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவர் இன்னொருவருக்கு ஒன்றை கொடுக்கிற பொழுது அதை 3 சொல்லாலே தமிழிலே சொல்லலாம். ஒன்று தருதல், அடுத்தது கொடுத்தல், அடுத்தது ஈதல். 3 சொல் இருக்கின்றன. தருதல் நாங்கள் நினைக்கிறோம் 3 சொல்லும் ஒரே சொல் தான் என்று நினைக்கிறோம். நான் அவனுக்கு தந்தேன், நான் அவனுக்கு கொடுத்தேன், நான் அவனுக்கு ஈந்தேன். இல்லை, 3 சொற்களுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. என்ன அர்த்தம் என்று கேட்டால், தருதல் என்பது என்னவென்றால், என்னை விட உயர்ந்த ஒருவருக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுப்பதானால் அதற்கு தருதல் என்று பெயர். புறப்படுங்க. என்னை விட உயர்ந்த ஒருவருக்கு நான் கொடுப்பதானால் அதற்கு தருதல் என்று பெயர். சமமான ஒருவருக்கு சமம் கொடுப்பதானால் அது கொடுத்தல் என்று பெயர். என்னை விட தாழ்ந்தவருக்கு கொடுப்பதானால் ஈதல் என்று பெயர். இதுதான் தமிழிலே இருக்கிற 3 சொல். இப்ப கம்பன் என்ன பிழை விட்டான் என்றால், திருமாலுக்கு பெயர் வைக்கிறான் இவன். யாரு? வசிட்டர். அப்ப என்ன பெயர்? திருமால் பெரியவர், வசிட்டர் சின்னவர். அப்ப என்ன செய்யணும்? ராமன் என பெயர் தந்தனன் அன்றே என்று சொல்லி இருந்தால்தான் தமிழ் முறைப்படி அது சரி. இல்ல பரவாயில்ல, கொடுத்தல் என்று சொல்லி இருந்தா கூட மன்னிக்கலாம். ஈந்தனன் அன்றே என்று விட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா, வசிட்டர் பெரியவர், பெருமாள் சின்ன ஆள் என்று வந்து விட்டது. வசிட்டர் பெரியவர் தான், ஆனால் பெருமாளை விடவா பெரியவர்? ஆகவே வசிட்டர் கொடுக்கிற பொழுது வசிட்டரை தாழ்த்தி பெருமாளை உயர்த்தி சொல்ல வேண்டிய சொல்லை போடாமல் பெருமாளை தாழ்த்தி வசிட்டரை உயர்த்துகிற சொல்லை போட்டு விட்டானே என்கிறதுனாலே தான் நான் சொல்லுகிறேன், கம்பனுக்கு தமிழ் தெரியவில்லை. கம்பனுக்கா தமிழ் தெரியாது? பின்னாலே வந்த வியாக்கியான கர்த்தர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். கம்பன் போட்ட சொல் சரிதான். ஜெயராஜ் என்ன ஜெயராஜ், சும்மா மாமணி என்று பெயர் கொடுத்தா அவர் மாமணியா? அதுல ஒன்றுமே இல்லை. கம்பன் எப்பேற்பட்ட பெரியவன், கவி சக்கரவர்த்தி அல்லவா, அவன் பிழை விடுவானா? அவர்கள் அதுக்கு சொன்னார்கள். என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? இந்த பெருமாள் இருக்கிறாரே, பெருமாளுக்கு பெயர் என்பது ஒன்றும் இல்லை. பெருமாளுக்கு பெயர் என்று ஒன்று உண்டா? நாங்கள் அவனை அடையாளப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பெயர் என்று ஒன்று இல்லை. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று பாடுகிறார் திருவாசகத்திலே. கடவுளுக்கு பெயர் இல்லை. கடவுளுக்கு பெயர் இல்லாதபடியால் தான் அவனவன் ஆளுக்கு ஒரு பெயரை சொல்லி கடவுளை என் கடவுள் என் கடவுள் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறான். கடவுளுக்கு எந்த பெயரும் இல்லை. ஆகவே கடவுள் பெயர் இல்லாதவர். வசிட்டர் பெயர் பெற்ற முனிவர். வசிட்டர் பெயர் பெற்ற முனிவர். பெயர் இல்லாதவருக்கு பெயர் பெற்றவர் கொடுக்கிறார். ஆகவே ஈந்தான் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்துத்தான் கம்பன் ஈந்தான் என்ற பெயரை போட்டான் என்று கம்பன் பாடினார். இப்ப இந்த பெயர் கூட முடிந்ததா? அடுத்த தொட்டிலுக்கு போனார். கைகை இருந்த தொட்டில். அங்கே ஒரு பிள்ளை, அது செக்கச்சவேல் என்ற பிள்ளை. இல்ல, அதுவும் கருத்த பிள்ளை தான். 2 பிள்ளைகள் தான் சிவப்பு, ஒருத்தர் கருப்பு. அந்த பிள்ளையை சிரிக்கிறது பார்த்து, இந்த பிள்ளையை பார்த்த உடனே இந்த பிள்ளையினுடைய வரலாறு என்னாக போகிறது என்ற அந்த ஓட்டம் மனதுக்குள்ளே வந்து விட்டது வசிட்டருக்கு. எப்பேற்பட்டவனாக இருக்க போகிறான், எத்தனை துன்பங்களை அனுபவிக்க போகிறான்,
அந்த துன்பங்களுக்குள்ளும் அறம் மீறாமல் இவன் வாழப்போகிறானே என்று நினைத்துவிட்டு அதற்கு ஏதாவது பெயர் வைக்க வேணும் என்று நினைக்கிறார். நினைத்துவிட்டு அந்த பெயர் வைக்க போகிறார். அதை கம்பன் பாடுகிறார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது என்றபடியால் தான் இந்த பாடலை சொல்லுகிறேன். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப, ரொம்ப கவனமா கவனிச்சுக் கொள்ளுங்கள். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நறை கண்ட வரதன் உதித்திடு மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பன்னினன் அன்றே. பன்னினன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ? திருப்பி திருப்பி சொன்னானாம், பரதன் 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 என்று சொன்னான். பரதன் என்றால் ஆளப்போகிறவன் என்று அர்த்தம். இவன் ஆளவே போகாத பிள்ளைக்கு இந்த பெயர் வைக்கிறனே என்று வசிட்டருக்கு கவலை. அதனாலே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார், இப்படியாவது இதை சொல்லுவோம் என்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி விடுகிறேன். விரிவாக சொல்ல நேரம் இல்லை, சுருங்க சொல்லுகிறேன். என்ன அர்த்தம் என்றால், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவன் பரதன், இதுதான் அர்த்தம். கரதலம் உற்றொரு நெல்லி கடுப்ப விரதம் அறப்பொருள் மெய்நறி கண்ட வரதன். உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவன் வரதன். அதென்ன உள்ளங்கை நெல்லிக்கனி? நாங்கள் வழக்கமாக ஊர்ல சொல்ற ஒரு தொடர் தான். அவர் உள்ளங்கை நெல்லிக்கனி போன்றவர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், வெட்ட வெளிச்சமானவர், ஒன்றையும் மறைக்காதவர் என்று அர்த்தம். அப்படித்தானே நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி என்றால், ஏன் உள்ளங்கையிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்தா தெரியாதா? நெல்லிக்கனி மட்டும்தான் தெரியுமா? என்ன ஒரு அப்பளை வச்சா என்ன நல்லா தெரியுமே. அப்ப உள்ளங்கை அப்பள் என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் எலுமிச்சம்பழம் என்று சொல்லவில்லை? ஏன் நெல்லிக்கனி என்று சொன்னார்கள் என்று கேட்டால், அதற்கு உரையாசிரியர்கள் உரை எழுதுகிறார்கள். நெல்லிக்கனிக்கு மற்ற கனிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன சிறப்பு என்று கேட்டால், நெல்லிக்கனியை நெல்லிக்காயை எடுத்து நீங்க பார்த்தீர்களானால் அதற்கு புறக்கோடுகள் இருக்கும். நெல்லிக்காயிலே புறக்கோடுகள் இருக்கும். அதை உடைத்து பார்த்தீர்களானால் உள்ளே இருக்கிற விதையிலே புறக்கோடுகளுக்கு நேராக விதையிலேயும் கோடு இருக்கும். உள்ளும் புறமும் மாறுபடாமல் இருப்பதனாலே தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்று சொல்லுகிற மரபு வந்தது என்று எழுதினார். இப்ப இந்த நெல்லிக்கனியை ஏன் பரதனுக்கு உவமானம் சொன்னார்கள் என்றால், அவனும் உள்ளும் புறமும் மாறுபடாமல் வாழப்போகிறவன் என்பதை சொல்வதற்காகத்தான் அவனுக்கு பரதன் என்று பெயருக்கு முன்னாலே இவன் நெல்லிக்கனியை ஒத்தவன் என்று சொல்லி கம்பர் அந்த பெயரை இடுகிறார். இப்ப இதை மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். நான் இதை ஏன் சொன்னேன் என்பதை கடைசியிலே சொல்லுகிறேன். இனி ராமாயணத்துக்குள்ளே போகிறோம். ராமாயணத்துக்குள்ளே போனால் மிதிலைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுகிறான் ராமன் லட்சுமணர்களை விஸ்வாமித்திரர். அங்கே கூட்டிக் கொண்டு போய் ஜனகனுடைய அரண்மனையிலே வைத்து ராமனுடைய வரலாறு எல்லாம் சொல்லி அவனை அறிமுகம் செய்கிறார். அப்படி அறிமுகம் செய்கிற பொழுது அவனுடைய குலப்பெருமை எல்லாம் சொல்லி கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் அதற்கு பிறகு தசரதன் ஆண்ட கதையை சொல்லி, அவனுக்கு புதல்வர்கள் இல்லாமல் போன கதையை சொல்லி, புதல்வர்கள் பிறந்த கதையை சொல்லுகிறார். அப்படி புதல்வர்கள் பிறந்த கதையை சொல்லுகிற பொழுது இந்த ராமனுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்தான். அவனுக்கு பரதன் என்று பெயர். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தர்மங்கள் எல்லாம் எப்படி ஒரு குழிக்குள்ளே வெள்ளம் பாயுமோ அப்படி தர்மங்கள் எல்லாம் பாயக்கூடியவனாக வாழ்ந்தவன் பரதன் என்று சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த ராமனுக்கு நிகரானவன் பரதன். இதுதான் அவர் சொல்லுகிற அறிமுகம். பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எண்ணறிய குணத்தாலும் எழிலாலும் இன்னென்ற வள்ளலையே அணையானை கேகையன் கோள் மகள் பயன்றாள். ராமனுக்கு சமமான ஒரு பிள்ளையை மண் பெற்றாள். இது முதலாவது இடம். சுருங்க போக வேண்டும் என்பதாலே நான் விரிக்காமல் போகிறேன். முதலாவது இடம் என்ன சொல்லுகிறார் கம்பர்? விஸ்வாமித்திரன் வாயினூடாக என்ன சொல்லுகிறார் என்றால், பரதன் ராமனுக்கு சமமானவன். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக் கொள்ளுங்கள். இந்த சீன் மாறுகிறது. அடுத்த சீனுக்கு போகிறோம். அடுத்த சீன் எங்க என்று கேட்டால், ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று தசரதன் திடீரென்று முடிவு செய்கிறான். போய் நிலை கண்ணாடிக்கு முன்னாலே ஒரு சாயந்திர பொழுதிலே போய் நிற்கிறான். காதோரமாக ஒரு நரைமயிர் வந்திருந்தது. இந்த ஐயா சொன்னார்களே, நரையிலையாயிரும், அதுதான். ஒரே ஒரு நரைமயிர் தசரதனுக்கு வந்திருந்தது. அதை பார்த்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி வந்தது. அதுவரைக்கும் நரைமயிர் இல்லை, டை பூசாமலே இல்லை. இந்த நரைமயிரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது. ஏன் காதோரமாக இந்த நரைமுறை வந்தது என்று நினைத்தான். அது தனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறது என்றால், முக்கியமான விஷயத்தை யாருக்காவது சொல்ல வேணுமானால் காதோரமாகத்தான் நாங்கள் போய் சொல்லுவோம். பெரும்பாலும் நரைமுடி காதோரமாகத்தான் எல்லாருக்கும் முதல் வர தொடங்கும். இந்த காதோரமாக வந்த நரைமுடியை பார்த்த உடனே தசரதனுக்கு இது ஏதோ ஒரு முக்கிய செய்தியை எனக்கு சொல்ல வந்திருக்கிறது என்பது போல தோன்றியது. மன்னனே,